இந்த எனக்கு எங்கே நம்பி காசு உன் சம்பளம் தான்ப்பா பிடிப்பா. அது எங்கள் முதலாளி தருவாருண்ணா. இவர் தான் எங்கள் சின்ன முதலாளி. சின்ன முதலாளியா? ஆமாம், எங்கள் பெரிய முதலாளி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சம்பளம் கொடுப்பாரு. ஆனால் எங்கள் சின்ன முதலாளி வேலைக்கு சேர்ந்த நாளே கொடுத்துருவாரு. உன் அதிர்ஷ்டம் 2ஆம் நாள் கிடச்சிருக்கு, வாங்கிக்கோ. என்ன காசு கொடுக்குறாரு? என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் பசியோட வேலை செய்கிறாங்கப்பா. போய் சாப்பிட்டு வந்து வேலையை பாரு. என்னப்பா ஃபீலிங்கா? எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. வந்த நாளே சம்பளம் கொடுத்துட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷன். இதனால இவர்கிட்ட வேலை பார்க்குற யாரும் இவரை விட்டு போகவே மாட்டாங்க. நான் இவரை மாதிரி ஒரு முதலாளியை பார்த்ததே இல்லைங்க. மாஸ்டர் சொல்கிறா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறீங்க. அவன் வந்த 2ஆம் நாளே லேட்டாக வரான். அவனுக்கு போய் மொத்த சம்பளத்தையும் கொடுக்குறீங்க. நாளைக்கு வராமல் போட்டேன் நான் என்ன பண்ணுவீங்க? டேய், நீயும் முதல் நாள் தானே என்கிட்ட சம்பளம் வாங்கினேன். கொடுக்கும்போது இந்த மாதிரி யாருன்னா சொல்லியிருந்தா உனக்கு கஷ்டமாக தானே இருந்திருக்கும். இல்லை மாஸ்டர், ஊருக்கார பையனாக இருக்கான், அதனால தான் சொன்னேன். ஏமாத்தணும்னு நினச்சா யார் வேணா ஏமாற்றலாம். ஊருக்கார பையன் அவசியமும் இல்லை. காலையில் ஒருத்தனை போய் குறை சொல்லிக்கினேன். சரி போய் வேலையை பாடுறா. என்னங்க 20,000 இருக்கு? அவர் எண்ணி கொடுக்க மாட்டார், எடுத்து தான் கொடுப்பாரு. அவர் கொடுக்கறதுல அதிகமாக இருக்குமே தவிர குறையே இருக்காது. வச்சுக்கோ.